டேக் இட். நாங்க எங்க ஊர்ல இது வந்து பணியாரங்க. இது பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? இது பார்க்க எனக்கு ஏதோ அந்த காலையில ஆய் மாதிரி இருக்கு. ஹாய் गाइस, வணக்கம். வெல்கம் டு தாய்லாந்து. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கரப்பாம்பூச்சி ஃப்ரை. இது வந்து முதல்ல கறி, முதல்ல பார்பிக்யூ. நெக்ஸ்ட் நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருக்கு. வெல்கம் டு பட்டாயா ஃப்ளோட்டிங் மார்க்கெட். ஆமா, இங்க ஒரு வெல்கம் பண்றதுக்கு ஒரு யானை இருக்கு. ஆனா அது ஒரிஜினல் யானை இல்ல. ஒரிஜினல் யானை இல்லப்பா, அழகா இருக்கா? ஓகே, உள்ள போவோமா? டிக்கெட் கிடைச்சிருக்கு, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இனி நெக்ஸ்ட் என்ன ஈவினிங் என்னப்பா? அல்கசார் ஷோவா? ஈவினிங் என்ன ப்ரோ ஷோ? அது லேடி பாய் டான்ஸ் ஆடுவாங்க. அப்படியா? அல்கசார் ஷோ. அல்கசார் ஷோ. ஓகே, உள்ள போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. இது ஆக்சுவலி ஒரு மார்க்கெட், நமக்கு பிடிச்சது எதை வேணா வாங்கிக்கலாம். இதே ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அப்படி கூப்பிடுறாங்கன்னா இது கொஞ்சம் மிதக்கும் மார்க்கெட். தண்ணிக்கு மேல தான் இருக்கு இந்த மார்க்கெட். எங்கடா போற? நான் தான் அந்த போட்ல போறேன். வா பார்க்கலாமா? இங்க ஒரு மியூசிக் பேண்ட்லாம் இருக்கு. ஜூஸ் தான் வாங்கிக்கலாமா? ஃப்ரெஷ் அண்ட் கூல் இருக்கு. நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்களப்பா. இங்க ஒரு கடையில பாத்தீங்கன்னா இது என்னன்னு தெரியலங்க, ஏதோ ட்ரை பண்ணி வச்சிருக்காங்க. சாக்லேட்ஸ் நம்ம பெருசா ஒண்ணும் இல்ல, எல்லாமே ட்ரை பண்ணி. இந்த ஊர் தேன் முட்டை போல. ஆமா, எல்லாமே ட்ரை பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அதான் இந்த கடையில இருக்கு. வாங்க. வா, இது பாருப்பா. வா, என்ன ஃப்ரூட்னு கேளு. சாம்பக்கப்பா. சாம்பக்காயா? What is the name of this fruit? Road apple. ஓகே. Road apple. அங்க போட்டுருக்காங்க ரோஸ் ஆப்பிள். ரோஸ் ஆப்பிள் தான் இது. வாங்கலாம். வேணும் வாங்கிக்கோ. சோ இது வந்து கார்னெட் ஐஸ் அந்த குச்சில இருக்குது, ரொம்ப டேஸ்டா இருக்குமா, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். துரியன் வேணுமா? எனக்கு துரியன். துரியனா? துரியன். One durian flavor and one chocolate flavor. So என்ன விட்டு சாப்பிடுற? நல்லா இருக்கா? ரெண்டுல எது நல்லா இருக்கோ அது நீ சாப்பிட்டு நல்லா இல்லாத எனக்கு வந்துடும் இல்லையா? காசு கொடுங்க. நல்லா காசு கொடுத்துட்டோம், சாப்பிட்டீங்க. நான் என் பர்ஸ் எடுத்து கொடுத்துறேன். உண்மையானுமே இது சூப்பரா, அப்படியே அப்போ கோகனட்டோட ஸ்மெல்லு டேஸ்ட் அப்படியே இருக்கு. ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்ததுலாம் சரி, ஆனால் தப்பான டைமுக்கு வந்துட்டோம். மத்தியான டைமில் வந்துட்டோம். சூடு தாங்க முடியாத அளவுக்கு சூடு. அப்பா சாமி, ரொம்ப சுட்டாது. இவ்வளோ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றேன். எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. இவர் வாங்கினது துரியன் ஃப்ளேவர், அது நல்லாவே இல்லை. ஆமாம், நான் அப்படியே போட்டேன். ஆனால் இவனோடது என்னை விட நல்லாலாம். ஆனால் எப்படி சாப்பிட்டான்னு தான் தெரியல. சரி, ட்ரெஸ் எடுக்கிறியா? நிறைய இங்கே போகிற மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க. போட்டில் போகலாமா? போட்டில் போகலாம். ஓகே. ஸ்பீட் போட்டில் கூப்பிட்டு போகிறாங்களாமா? ஸ்பீட் போட்ல போக போறோம். ஆமா, எப்படியும் ஒரு வழியா போட்டுக்கு வந்துட்டோம். நம்ம கிட்டே விபூதி அடிக்கிறாங்க. இந்த இதுல வந்து crocodile இருக்காமா. ஸோ முதல்ல ஆமா, ரொம்ப பார்த்து சேஃபா இருங்க. ஆனா லைஃப் ஜாக்கெட்ல எதுவுமே கொடுக்கல. ஆமா, சும்மா காமெடி பண்றேன். சும்மா சொல்லிருக்காங்க மேடம், சும்மா சொல்லிருக்காங்க. இது ஒரு லேக். இந்த லேக்ல சுத்தியும் வந்து நிறைய கடைகள் இருக்கு. இந்த கடையில இருந்து நம்ம பிடிச்சது வாங்கி சாப்பிட்டுக்கலாம், போட்டுக்கலாம்.
பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அழகான இடம். தண்ணிக்குள்ள ஒரு மார்க்கெட். ஒரு மரம் ஃபுல்லாமே பாருங்க மாங்காய். ஒரிஜினல் 10 நிமிஷம் ரைடு தான். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சி பழுத்திருக்குங்க. ஹாய் ஹலோ. அந்த கடை இருக்கு गाइस. இந்த கடை இது நம்ம ஊர் சந்தை. இது அந்த ஆமா என்னமோ போட்டு பொரிச்சிட்டு இருக்கானுங்க. வச்சிருக்காங்க. எங்க போட்ல வந்து உட்கார வச்சு பயணம் நம்ம ஊர்ல இருக்க பாண்டி விதாரோ இல்ல நமஸ்தே மச்சா. நமஸ்தே இல்ல உங்களுக்கு இந்த பக் ஆகுதா? என்ன பாருப்பா. ஃபைனலி நாங்க இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப ஒண்ணும் இல்ல. நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கலாம். ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஆமா அது இல்லாம ரொம்ப வெயில் தாங்க முடியல. வர மாதிரி இருந்தா எல்லாரும் ஈவினிங் மாதிரி வாங்க. இங்க சும்மாவே சூடு ஜாஸ்தி. பா நான் வந்து சாமி கும்பிட போறேன். சாமி கும்பிட போறியா? எங்க? தாய்லாந்து வந்து சாமி கும்பிட வேண்டாமா? எப்படிப்பா கும்பிடணும்? பிடிச்ச மாதிரி கும்பிடு. கடவுள் எல்லாம் ஒண்ணுதான். ஏதோ காரியம் நிறைவேறணும்னா வந்து ஏதோ கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லாக் எல்லாம் போட்டிருக்காங்க. மேபி ஏதாவது நடக்கணுங்கிறதுக்காக பண்ணிருக்கலாம். சொல்லு. சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவரணம் சொல்லு. சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஜம். அப்படி கோயிலும் பார்த்தாச்சு. அப்படி எப்படியோ கோயில் பார்த்தாச்சு. அந்த போட்ல வந்து கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இறக்கி விட்டதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. நிறைய ட்ரெஸ்ஸஸ் இங்கே போடுறது. அதுக்கப்புறம் பேக்ஸ், கிளிப்ஸ், ஸ்லிப்பர்ஸ். நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி சந்தை மாதிரி இப்போ கூட்டமா போட்டிருக்காங்க. பட் காசு மட்டும் நல்லா இருக்கு. கொஞ்சம் அதிகம். வெளியே மார்க்கெட் ப்ரைஸை விட கொஞ்சம் அதிகம். இது பார்த்தீங்கன்னா இவங்களோட ஐட்டம்லாம் நிறைய இருக்கு. பொம்மைகள்லாம். ஆமா. வேற என்னப்பா வேணும் வாங்கிக்கோ. இல்ல எதுவும் வேண்டாப்பா. பரவாயில்லையா? இப்போதைக்கு நம்ம எதுவும் வாங்கல. இன்னும் 2-3 நாள் கழிச்சு வேற எங்கேயாச்சும் நாளைக்கு நாளானிக்கு வேணா அங்கே போயிட்டு வேணா இதான் வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெஸ்லாம் சூப்பராக இருக்கு. பார்த்தியா இந்த ட்ரெஸ் எல்லாம்? வேண்டாமா? வேண்டாப்பா. வேண்டாம். வாங்கிக்கோ கண்ணா. வேண்டாடா. சரி எனக்கு மிச்சம் தான் பைசா. பரவாயில்ல. ஏன்பா எதுவும் வாங்கலையா? வாங்குற மாதிரி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நான் சுற்றி ஒரு 360 காமிக்கிறேன். அந்த போட்டில் கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டுட்டாங்க. இங்கே இறக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அப்பா சாமி எந்த அளவுக்கு எவ்வளோ ரொம்ப பெரிய மார்க்கெட் வேணுமே இல்லையா? எனக்கு என்ன ஒரு அதிசயம் தெரியுங்களா? என் பொண்டாட்டி ஒரு ட்ரெஸ்ஸு இத்தனை ஸ்லிப்பர் இத்தனை இது பார்த்து வேண்டான்னு சொல்றது சரித்திரத்திலே முதல் தடவை இல்லையா? சரி வாங்கட்டா போ. சரி வாங்கிக்கோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உன் அக்கௌண்ட்ல இருந்து காலையிலே அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டப்பா. வாங்கிக்கோ. மாத்திட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். வாங்கிக்கோ கண்ணா. ஓ ஏண்டி இங்க வரேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாடகம் ஆடுறியா நீ? நாடகம் ஃபிஷ் பார்க்கு போலாமா? நாங்க வந்துட்டு இங்க ஃபேமஸான துரியன் ஃப்ரூட் தான் வாங்கியிருக்கோம். இது டேஸ்ட் பண்ண போறோம். இதோட ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா நல்லா இல்ல. ஆனா இது ஒரு மாதிரி கவர் பிஸ்ட் ஸ்மெல் பண்ணு. ஒரு மாதிரி அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்குது. பட் நல்லா அடிக்குதா நல்லா இல்லாம அடிக்குதா? இது பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? இது பார்க்க எனக்கு ஏதோ அந்த காலையில ஆய் மாதிரி காலையில அது மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் மனமும் அப்படிதான் இருக்காது. மனம் குணம் சுவை இதுதான் துரியன் ஃப்ரூட். அப்படிதான் இருக்கு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் गाइस அந்த துரியன். This is mango sticky rice. How much? 50. 10 bucks. ஓகே இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைஸ்ங்க. தாய்லாந்துல பாத்தீங்கன்னா மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ். இந்த ரைஸோட இந்த மேங்கோ வந்து மேஷ் பண்ணி போட்டு கொடுத்துருவாங்க. பட் எனக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் வாங்கல. எனக்கு பயமா இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்க. சாப்பிடு. என்ன அந்த மாதிரி சோர்ல மாங்காய் பிறகு தின்னா எப்படி இருக்கும்? நம்ம ஊர் பணியார் எந்த ஊருக்கு போனாலும் இருக்கு.
இருக்கிறது பணியாரம். இந்தூர் பணியாரம். இந்தூர் தாய்லாந்து பணியாரம். மினி பேன்கேக். ஓ மினி பேன்கேக் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. எங்க ஊர்ல இது வந்து பணியாரம். பணியாரங்க. இப்போ இது என்னப்பா இது? இன்னொரு விஷயம் இருக்குங்க. நீங்க நினைப்பீங்க இது சும்மா, இது வந்து முதல்ல கறி, முதல்ல பார்பிக்யூ, பெப்பர் போட்டது, பார்பிக்யூ, மலா ஸ்பைசி, இந்த 3 ஃப்ளேவர்லயும் முதல்ல வச்சிருக்காங்கப்பா. முதல்ல கறியா? நான் சாப்பிட்டது இல்லை. நீ டேஸ்ட் பண்றியா? இந்த ஒன்று சாப்பிடு, ஒன்று சாப்பிடு, மண்டையோடு ஒன்று சாப்பிடு கண்ணா. ஒரிஜினல் ஒரிஜினல் இல்லையா? ஒரிஜினல் அது. ஓடிரு. இப்போ என்ன சாப்பிட வாங்க வந்தியா? சாப்பிட வாங்க வந்தியா? உனக்கு இனிமே வீட்டுக்கு போனா நான் என்னென்ன செஞ்சு கொடுக்குறேன்னா காக்ரோச் ஃப்ரை. இது வந்து அது காக்ரோச் தான். இது காக்ரோச் ஃப்ரை. இது புழு. இது புழு. அது மண்புழு. இது மண்புழு. அது தேள். இது தேள். இது தேள். இது தேள். இது ஒரு காக்ரோச். இது புழு. இதுவும் புழு. புழு. இது தேள். இது வந்து தேளை வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்னு சக்குக்கு தரலாம். டேக் இட். வேண்டாம் வேண்டாம். இங்க பாரு, இங்க பாரு. ஒன்னு சாப்பிடுப்பா. எனக்கு அப்படியே குமட்டிட்டு வருதுப்பா. ஒன்னு சாப்பிடுப்பா. கைஸ் இதெல்லாம் வந்து எப்படிதான் இவங்க சாப்பிடுறாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா நாங்க நிக்கும் போது நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆமா, சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி மிச்சர் மாதிரி வாங்கிட்டு போறாங்க. சரி நம்ம சொல்லுவோம். அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்க்காம இந்த சைடு வா. ஆமா, இங்க சாப்பிட்டு இருக்காங்க. ஹாய் गाइस, வணக்கம். வெல்கம் டு தாய்லாந்து. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கரப்பாம்பூச்சி ஃப்ரை. கரப்பாம்பூச்சியோட சிஸ்டர் ஃப்ரை. இது ஒரு புழு. அடுத்தது பாத்தீங்கன்னா மண்புழு. தென் இது ஒரு புழு. இங்க பாருங்க ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. தேள் வறுவல். தேளை எண்ணெயில போட்டு பொரிச்சு வச்சிருக்காங்க. தெரியுதா? லயா உனக்கு ஒன்று தரட்டா? சாப்பிடுறியா? ஒன்று சாப்பிடு, அழகா இருக்கு. எனக்கு வேண்டாம்ப்பா. சாப்பிடுங்க கண்ணா. வேண்டாம் தட்டமா வெட்டுக்கிளி இருக்கு. வெட்டுக்கிளி வேண்டாம் வேண்டாம். ஒரு தட்டா வேண்டாம் வேண்டாம். சாப்பிடு. ஏன் போற? ஏன் போற? ஏன் தண்ணி பாட்டில்ல குடிச்சா என்ன பண்றீங்க? குடிச்சிட்டு அப்படியே தூக்கி போடுறீங்களா? ஆனா தாய்லாந்துல என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இப்படி அழகான என்ன இது டிசைன்ஸ்ல பண்ணி வச்சிருக்காங்க. பூ மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பாட்டில ஜஸ்ட் கட் பண்ணி டிசைனை கட் பண்ணி அதுல கலர் முக்கி அப்படியே ஒட்டிக்க வேண்டியது. அது வந்து ரீசைக்கிள் பண்ற ஒரு விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நிறைய அங்க பாருங்க, கிளி காமிக்கிறீங்க. வாங்க பாத்தீங்களா? அங்க தொங்கிட்டு இருக்கிற எல்லாமே பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தாங்க. எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம ஊர்ல இதெல்லாமே ட்ரை பண்ணுங்க. யா தட்ஸ் இட். பேசு. அவங்க பக்கத்துல போ. ஓகே गाइस, சோ ஃபைனலி இன்னைக்கு டேயோட நெக்ஸ்ட் இடம் முடிஞ்சிச்சு. ஃப்ளோட்டிங் மார்க்கெட் நாங்க பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து லஞ்ச் சாப்பிடுறதுக்காக நாங்க போறோம். அங்க போயிட்டு பார்க்கலாம். இது என்னன்னு தெரியுதுங்களா? இது நம்ம ஊர்ல கிடைக்காது. கிடைத்தாலும் இல்லீகல். இங்கே வந்து லீகல். இது ஈஸியா கிடைக்குது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா கஞ்சா. அது நிறைய வெரைட்டி இருக்கு பாருங்க. இதுல போட்டு அடிக்கிறது இருக்கு, இதுல போட்டு அடிக்கலாம். அந்த மாதிரி பாங்கா. இது பேர் என்னப்பா தெரியல. பாங்குன்னு நினைக்கிறேன். ஐயோ சாருக்கு எதுவுமே தெரியாதா? ஓசிபி இருக்கு. இதுலயே நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சிருக்காங்க. லோ, ஹை, ஹாப்பி. இப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தீங்கன்னா ஒரு ஃப்ளேவரு, உங்க வைஃப் கூட இல்ல ரிலேட்டிவ் கூட இருந்தா அதுக்கு ஒரு வைஃப் ஒரு ஃப்ளேவரு. அந்த மாதிரி நிறைய வைப் ஃப்ளேவர்ஸ் வச்சிருக்காங்க. வாங்கலாம்னு பார்த்தா வேணாங்களா? சரி வேண்டாம், ஒரு வாட்டியாச்சும் அடிச்சு பார்க்கலாம்னு சொன்னது. ஐயோ நீங்க அடிப்பீங்க? நான் அடிக்க மாட்டேன். ஐயோ சரி சிம்லி இருக்கு, வேணுமா? அப்படியே லஞ்ச் முடிச்சிட்டோம். ஓ மை காட், ஃபைனலி நாங்க ரூமுக்கு வந்துட்டோம். ஓ மை காட், ஃபுல்லா டயர்டா தான் இருக்கு. வாவ்,
எப்படி ஓ ஓ பால்கனி பாரு இப்ப விழுந்துருக்கா சாவியோட டோர் லாக் ஆயிடுச்சாமா. ஸோ இதுதான் கைஸ் ரூம். இது இன்னைக்கு மட்டும்தான் நாங்கள் ஸ்டே பண்ணுவோம் ஒரு நைட்டு. அப்புறம் நாங்கள் வேற ரூமுக்கு போயிடுவோம். வெளியே சரியான சூடுங்க. அப்பா சாமி, நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஒரு சூப்பரான செடி ஒன்று வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது.